இல்லைங்க, கஸ்டமராக இருக்கக்கூடாதுன்னா எதுவும் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இந்த ஆயில இருக்க வீடியோ இருக்கா? ஆயில் அதுங்க, ஷாம்பு, அது ரெட்வைன் சீரம். இது என்னது? இந்த ஆயில் தானே? ஹேர் ஆயில். முடி கொட்டுதுங்களா இல்லை? இல்லைக்கா, பார்த்தேன்னா முடி கொட்டுதுங்க, வேறு வேறா கொட்டுது, அதனால அதே பிரச்சனை தான். எல்லாம் முடியும் இந்த போயிடுச்சு. ஏரியாவில் இருக்கீங்களா இல்லை? அதே இடம் தான் இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை தான். உங்களுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை இல்லை. இதே பண்ணலாம். ஏன் எப்படி கொட்டுதுங்க? எதனால எனக்கு அப்படிங்கிறாமோ? அது தண்ணியா என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் எல்லாரும் இதே கம்ப்ளைண்ட்டாக தான் சொல்கிறாங்க. நல்லா சொல்லியா முடி நல்லா மொட்டு மொத்துன்னு இருக்காங்க. இங்கே வந்தால் எல்லாம் முடியும் போயிடுச்சு. நம்ம கடைசி வரப்ப தினமும் வேறு வேறா கொட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு நீரா ஷாம்பு மாதிரி வருங்க. கெமிக்கல் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒவ்வொரு டைம் ரெடி பண்ணும்போது அவங்களோட இதே மாறுபடும். உங்களுக்கு பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஆயிலாக நிறைய இருக்குங்களா? ஏங்கக்கா? தெரிச்சா கூட உங்களுக்கு இருக்கலாம். இதுக்காக என்ன தேவை? எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணுறது. முடி இவ்வளோ கட்டையாக இருந்துச்சுங்க, இப்போ ரொம்ப இதாக இருக்குங்கக்கா. வெட்டிலாமான்னு தோணுது. வெட்டிட்டோம்னா ஐயோ எல்லாரும் நல்லா நிறைய பின்ன முடி. முடியாது. நீங்கள் பின்னிட்டு வர்றீங்களா? பின்னுறதுக்கு இல்லைங்கக்கா, நிறைய வளர்த்திட்டு எல்லாம் முடி இல்லையேன்ட்டு அழுகுறாங்க. இருக்கிற முடி வெட்டிட்டு என்ன பண்ணுறது? சாஞ்சிக்கோங்க.
எவ்வளோ நேரம்க்கா டைம் நைட்டுங்க? நைட்டு 9:30 வரைக்கும் இருக்கு. 9:30 வந்து இன்னும் எடுத்துக்கலாம். இல்லை அவ்வளோ நேரம் போய் தொடங்க மாட்டாங்கக்கா. டைம் கேட்டு ஒரு 8:30 இந்த மாதிரி. 8:30 இங்கே இருக்கும். மித்த சர்வீஸ்க்கு வர மாதிரினா ஒரு 1 hour ஒதுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபேஷியலுக்கு இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். பிடிச்சிக்கோங்க. கேட்டுங்களா? பயப்படாத. வேண்டாம் அக்கா ஒன்றும் பண்ணாதுக்கா. வேண்டாம். நான் இது வரைக்கும் எடுத்தது இல்லை. வீட்டுக்கு எடுத்துட்டு வருவார். கேட்டு கூட எடுத்துக்குவோம். அக்கா ஓகே. இன்னும் எடுக்கிறதுக்கு இதுதான் இருக்கு. ஆமா, அவர் அன்னைக்கே கேட்டதுக்கு கடைவீதி போயிட்டு எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் சரி, வேண்டாம். தீபாவளிக்கு பர்மிஷன் கேட்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி முன்னாடி வீட்டுக்காட்ட கேட்டு பார்த்தேன். அச்சுக்கு போதாங்க வீட்டுக்காட்ட கேட்குறது அப்படி பரவாயில்லையே. இல்ல இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. இல்லையாமாங்கக்கா? எடுத்தா கொஞ்சம் ஃபேஸ் அழகா இருக்கும்ல. அழகா இருக்குமா இருந்தாலும் வேண்டாம். வீட்டுக்காரங்க கேட்டுதான் முடிவெடுப்பேங்கிறது அவ்வளோ நல்லக்கா. நான் இது கேட்டேன். ஒருவேளை என்ன இல்ல இல்ல, சேஞ்ச் நம்ம கடைவீதி போயிட்டு இந்த பார்க்குக்குள்ள பார்க்கு அந்த கல்கா ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ வந்து என் கூட வந்து பொண்ணு எடுத்துச்சா, நான் கேட்டேன். எனக்கும் ஆசையா இருக்கு, எடுத்து பார்க்கட்டா இருந்தேன். வேண்டாம், அதெல்லாம் நம்ம வீட்டில் செட் ஆகாது. சொன்னாதாக்கா அவருக்கு தெரியும் என்னக்கா. அதனால சரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை வந்து தீபாவளி. ஆனா என் பிள்ளைங்க 2 பேரும் உங்களை சொல்லுவாங்க அடிக்கடி. அதனால எங்க நேரம் இன்னைக்கு இந்த கடைக்கு அப்படியா? போயிட்டு வந்தேன். இங்க கடைக்கு வருவாங்க, அப்பதான் அடிக்கடி சொல்லுவாங்க. நேற்றுக்கு பிளான் என்னென்ன போடுறாங்க தெரியுமா? நம்ம வீட்டில் நம்மளாம் வெளியே பேசிட்டு இருக்கோம். வயிற்றுல 7 வயசு கொண்டானா வேற எங்கேயும் நம்ம அலைய வேண்டாம். இங்கேயே கடை இருக்குது. அக்கா கழுத்து இந்த இடத்துல கருப்பா இருக்கு, என்ன பண்றது? தைராய்டு இருக்குங்களா? தைராய்டு இருக்கு. அது இல்லாம இந்த இடத்துல பிளாக் இருக்கா? லேசா ரொம்ப இல்லைங்க. இந்த இடம் இருந்துச்சுனாலே தைராய்டு இருக்குங்களா? தைராய்டு இருந்தா செக் பண்ணி மாத்திரை போட்டுருக்கீங்க. சாப்பிட்டு இருக்கோம். இது மட்டும் போட்டிங்கன்னா ஆனால் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து ஒரு தினம் 10 நிமிஷம் டைம் எடுத்து போடணும். என்ன பண்ணுங்க? இதை வந்து தண்ணியில் கலந்துக்கோங்க. 1 வீக்ல போயிடும். மறுபடி திருப்பி வராத அளவுக்கு பார்க்கணும். தைராய்டு இருந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனை இல்லை. பெரிய பொண்ணுக்கு இது இருக்குது. வந்து ஃபேஸ் பேக்குங்க. ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக்கு. 1 ஸ்பூன் எடுத்துட்டு தண்ணியில் இல்லைன்னா எக் இருந்துச்சுன்னா எக்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் என்ன அந்த வெள்ளையா இருக்கு வெள்ளையா இருக்கு. இது 3ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சோப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஜடையிலத்துக்கு மேலே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. 1 வீக்ல ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் மறுபடி வராமல் பார்த்துக்கோங்க. ரெகுலரா போட்டுட்டே இருக்கு. ரெகுலராக போட்டுட்டே இருக்கும். போயிடும். மறுபடி போனதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரிலாம் போட்டுட்டே இருக்கும். அப்ப எந்த நேரம் போடலாம்? கெமிக்கல் இல்லை, ஆர்கானிக் தான் தைராய்டுனா போடக்கூடாதா? இல்லக்கா தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். வருமா? எனக்கு இருக்கு, அதனால கேட்குறேன். மோஸ்ட்லி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வரும். இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வருதுன்னா தேய்ச்சி குடிக்காதனால வரும். இல்ல, பெரியவளுக்கு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த கழுத்து கருப்பா இருக்குது. அதுதான் தேய்ச்சி நீங்க குளிப்பாட்டணும். குளிப்பில்லைன்னா அவளே ஊத்திக்கிறா. நம்ம எங்க உள்ள பெரிய விடுறோம்? பொண்ணு. அது நீங்க தான் சொல்லணும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு இப்படி தேய்ச்சி வேகத்தாம செய்யறேன் அப்படிங்கிறா அவ. அது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த இடத்துல தண்ணி ஊத்தும் போது இந்த இடத்துல கரெக்டா வாஷ் பண்ண மாட்டாங்க. டவல் வச்சு தொடச்சிட்டு வந்துருவாங்க. துணியில போயிடும். அந்த இடத்துல கெமிக்கல், சோப்பெல்லாம் கெமிக்கல் தானே. சேரும் போது என்ன ஆகும்? நம்ம யாருமே இது சைனா ஊத்திட்டு கிளீன் பண்ண மாட்டோம். மாட்டாங்க. அவசரத்துல அப்படியே அவசரத்துல டக்குன்னு கிளம்பி வரலாமே வந்துடும். அதனால காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புறாளா? 10வது இது படிக்கிறா. எவ்வளோக்கா வரும்? 100 ரூபாய். மலமல்லாம் கிளம்பிடுறா. அந்த சாயந்தரம் வந்தா தேய்ச்சி ஊத்துனா சைடு எஃபெக்ட் அது மாதிரி எதுவும் வராது இல்லைங்க? ஆர்கானிக் பீட்ரூட் 1 லட்சம். பால், தயிர், பால் வேணாம். தயிர் அடிக்கும். தயிர் அப்படின்னு சொன்னீங்களா? பால், தண்ணி இல்ல எக்கோட வெள்ளக்கரு. எதுலையோ ஒன்று ஏதோ ஆனா தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி போறவங்களுக்கு போயிருது. நீங்க தண்ணி ஒரு காமன் எவ்வளோ நேரம் இது பண்ணணும்? ஒரு
ஒரு 10 to 20 நிமிஷம் நல்லா சுடுதண்ணி இல்ல. tight ஆயிடுச்சு. பச்சை தண்ணிக்கா? பச்சை தண்ணியா? பச்சை தண்ணி பச்சை தண்ணி தான். சுடு தண்ணினா தோல் இதாயிடும்ல, அதான் smooth இல்ல ஆ. ஒருவேளை ஆற வச்சு தண்ணியில் கலக்கி கூட போடலாம். அதான் கேட்டேன். அப்படின்னா சமைச்சிட்டு குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 10 நேரம் முன்னாடி போட்டீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு தடவை 2 தடவை மட்டும் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடணும். ஏன்னா வாங்கி போறீங்களா? இல்ல, இல்ல, அவளை கூட்டிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன். அவளை கூட்டிட்டு வாங்க. நான் பக்கத்துல தானே. அக்கா எவ்வளவு நேரம் 150 இருக்கா? 100. உங்களுக்கு கொஞ்சம் வேலை கீழே இருக்குதாக்கா, அதனால சரி கரெக்டா கீழே நீங்க மட்டும் வெட்டிக்கோங்க. சரி நாளைக்கு இந்த கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, கொஞ்சம் நான் செலவு வேற அதனால வலிக்காது. இவளுக்கு குடி குடியாந்தேனே. வீட்டுக்கு போயிட்டு வந்தா உள்ள உடம்பு போயிட்டா வெளியே விட மாட்டாங்க, அதனால கேப்ல முடியாது. அப்படியே தக்கா வர சொல்ற பக்கம் ஏதாவது வெளியே நிக்கிற மாதிரி பாருங்க, யாரும் இல்லைன்னு முடியாது. அங்கெல்லாம் பண்றாங்க அக்கா, 500 தாங்க வாங்குறாங்க. இல்ல, எல்லா இடத்துலயுமே எல்லாமே ரேட் அதிகம். நம்ம கடையில முடிஞ்ச ரேட் உட்கார்ந்து என்ன இருக்குது எனக்கு வராங்க. இங்க என்ன சேஞ்சா சேஞ்சா வேணும். கட்டி சேஞ்சா கொடுத்துருக்கோம். சேஞ்சே அக்கா 50 இருக்குது. அது வேணா கொடுத்துரு. 50 ரூபாய்க்கு. சேஞ்ச் வேற என்ன பண்ணுவீங்க? எல்லாமே இந்த ஃபோன் பே தானே பண்றாங்க. நீங்க என்ன என்ன பண்ணிட்டுமாக்கா? அது கூட பண்ணிருங்க. எல்லாம் அதுதானே பண்றாங்க. நாளைக்கு கையில போய் காசு பல்லு இல்ல. கடையில் ஹாஸ்பிட்டல் போய் பல்லு பிடிங்கி சில்லறை நோட்டி ஒரு பல்லு கொடுக்குற மாதிரி, அதனால இல்லைன்னா இந்த அக்கா பண்ணிட்டு இருக்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டுல போய் யார் அடி வாங்குறது? அவங்க வீட்டுக்காரங்க எனக்கு அப்படியேக்கா பார்த்தா தெரியும். சில பேர் தெரியும். சில பேர்லாம் வந்து வேணாம் தான் நம்ம விட்டுருவோம். அது ஆனா பார்த்தா என் வீட்டுக்கார பார்த்தா என்ன இப்பரா வேண்டாங்கிறாரு. அக்கா இல்லக்கா, ஃபேஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு தெரியும். உன்னிப்பா பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க, இல்லைன்னா கண்டுபிடிக்க என்ன மாட்டாங்க. சொல்லுவாரு அவர் மட்டும் நான் கேட்பேன். நீங்க மட்டும் இப்படிலாம் இருக்கிறீங்க, நான் எடுத்தா என்ன அப்படின்னு கேட்டா போதும். அக்கா உங்க கார்டு அது கொடுங்க. உன்னோட நீ வந்து அப்படியே பழகிட்ட அப்படின்னு நீங்க. அப்படி இல்ல. நீங்க அழகா இருக்கீங்கன்னா என்ன பண்றது? அம்மா அப்படி கூட கிட்ட நினைக்கலாம். இப்பயே எங்க கையில பிடிக்க முடியல. நிறைய வீட்டுல மோஸ்ட்லி வேணாங்கிறாங்கன்னா பயத்துல எங்க வீட்டுக்காரர் என்ன விட அழகா இருப்பாரு. நான் சொன்னாருதான். அக்கா நம்ம சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணிப்போம். அப்புறம் நான் போய் இரவே எடுக்கிறதுக்கு போய் நான் இவரை கேட்காம என்ன பண்றது? ஓகே ஓகே. அப்ப இருக்க வேண்டியது அக்கா கலானாலும் கலர் குலானாலும் ஆமா, அதை சொல்றாங்க. அது இந்த நேரம் அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன் நான். வேற ஒரு நாளைக்கு கூட்டிட்டு பாப்பாலாம் 2 பேரும் வராங்க. தீபாவளிக்கு பண்ணிக்கோங்க. அப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, பட்டாசுல வெடிக்கிறீங்களா, அப்ப அதோட இதை வச்சுட்டு ரெண்டு மாசம் தீபாவளிக்கு தீபாவளிக்கு வந்துட்டு இந்த ஒரு தடவை எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பேஸ் பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரே சொல்லுவாரு, எனக்கு சொல்லிடுவாரு. எல்லாமே பண்ணிக்கோங்க. தீபாவளிக்கு ஃப்ரீ சர்வீஸ். சரியா? சரியா? ஃபேஷியல்லாம் ஆஃபர் போடுவேன்ல, ஆ. எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. ஃபேஷியல்லாம் 350ல இருந்தெல்லாம் 200 rupees. எங்க சின்ன பிள்ளையெல்லாம் மேக்கப் அப்படி போடுறா. என் பெரியவ அந்த அளவுக்கு விரும்ப மாட்டா. எங்க சின்னது நல்ல மேக்கப். அவளுக்கு என்னன்னா இந்த கடை வைக்கணும்னு ஆசையா அவன் படிச்சு முடிச்சுட்டு. ஐயோ, இந்த கடை மட்டும் வேணாங்க. அது அவகிட்ட சொல்லி பாருங்க. ரொம்ப கஷ்டம். Makeup எந்த ஒரு நல்லதுக்கு போக முடியாது. வீட்டுல சண்டை வரும். எந்த எங்கேயாவது ஒரு போடாம இதுவுமே கலந்துக்க முடியாது. அவன் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. பாக்குற பக்கம் இங்க வரும்போதெல்லாம் இங்க பாத்துட்டானா இல்லக்கா ஃபங்க்ஷனுக்கு இவங்க எங்கேயாவது வீட்டுல போடலாம்னா இவங்களுக்கு அதாவது ஆர்டர் வரும், அப்ப போகணும். இங்கேயும் பார்க்கணும், அவங்க அங்கேயும் அது பார்க்காது. என்னமோ அந்த பிள்ளைக்கு அது அப்படியே ஒன்னாவது வந்து நீ என்ன பண்ணணும்னா முடியாது. நைட்டு கல்யாண மண்டபத்துலனா விடிய விடிய நம்ம போய் பொண்ணு கூட இருந்து இங்க மேக்கப் ஆமா. பண்ணணும். நைட்டுக்கு காலையில எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வரணும்ல. வீட்லயும் correct நேரத்துக்கு பசங்க படிச்சு வீட்லயும் முடியும். பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்கு வேலையை வந்து பத்தி பார்க்கணும். இங்கதான் இருக்கு. நாங்க 8 வருஷமா இங்கதான் இருக்கோம். இந்த கட்சிக்காரங்க வீட்டுக்கு போவோம். எனக்கு ஆமா. லைன் தெரியாது. சரி. இவங்க இந்த அவரோட ஏரியாவோட வீட்டுல தான் 8 வருஷமா இருக்கோம். சரி சரி. வெளியில பார்த்துப்பேன் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. ஆனா பிள்ளைங்க கரெக்டா சொல்லுவாங்க. 2 பேரும் இந்த கடைக்கு வரும். அவங்க 2 பேருக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நீங்க பாருங்க நான் இந்த கடை தான் கேட்டாங்க. நாங்க அங்க பணம் விட்டுட்டு இருக்கிறவங்களா, அப்புறம் கேட்டேன் இங்க இருக்குதுன்னாங்க. அதனாலதான் சரி நான் அப்படி சப்போஸ் முடிக்கு கட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அதே வரேன். மாதிரி ஷாம்பு வாங்கிக்கோங்க. நம்மளது எக் ஷாம்பு இருக்கு, கோகனட் மில்க் இருக்கு, இது அப்படியே டைரக்டா சீவக்காய் ஷாம்பு இருக்கு. அது இல்லாம வந்து டைரக்டா தான். அது இல்லாம சிவகாய் ஷாம்பு இருக்கு, ஆலிவேரா ஷாம்பு இருக்கு. எக் ஸ்மெல்லாம் வராது. நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். இல்ல எக் முட்டை இது போட்டுருந்துச்சுன்னா அந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரும். ஸ்மெல் வரதுக்கு மேல நம்ம அந்த எசன்ஸ் போடுறோம். நீங்க எடுக்க தான் மாட்டேங்க. 3 நாள் பாருங்க நம்ம பொண்ணு போயிருங்க. இது நல்லா இருக்குக்கா நான் வாசம். வாங்கினா என் பிள்ளைங்க 2 பேரும் எங்க வீட்டுல போட மாட்டாங்க. அதனால நான் இல்ல இது வாசம் நல்லா இருக்கு. இது எவ்வளவுக்கா? அது 120 ரூபாய். சரி நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு நான் வாங்கிக்கிறேன். வரேன்க்கா. எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு. சரி வரேன்க்கா. சாப்பிட்டு சரி, போயிட்டு வரேன்.